ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சென்ஸ் ஆர்கன்ஸ். இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இயர், அதாவது ஃபோனோரெசெப்டார். இந்த காது அப்படிங்கக்கூடிய ஆர்கன் இயரிங்க்கு உதவியாக இருக்குது, அதாவது காது கேட்குறதுக்கு, சவுண்டை உணர்றதுக்கு உதவியாக இருக்குது. மற்றும் இன்னொரு வேலையும் செய்யுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம், அதாவது பேலன்சிங்க்கு காரணமாக இருக்குது. இந்த இயரை பொறுத்த வரைக்கும் 3 பகுதியாக நம்மளால் பிரிக்க முடியும். அது என்னென்னா எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர், இன்னர் இயர் அப்படின்னு சொல்லி 3 பகுதியாக இந்த இயரை நம்மளால் பிரிக்க முடியும். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸ்டர்னல் இயர். இந்த எக்ஸ்டர்னல் இயரில் என்னென்ன பகுதிகள் காணப்படுதுன்னா பின்னா, ஆடிட்டரி மீட்டஸ் மற்றும் இயர் ட்ரம் காணப்படுது. இந்த பின்னா அப்படின்னு என்னது, வெளிப்புறத்தில் காணப்படக்கூடிய செவி மடலுக்கு பேர் தான். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. காதோடைய வெளிப்புறமாக இருந்து உள்ளே போகக்கூடிய அந்த இயர் கேனால்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்ஸ் காணப்படுது. இந்த இயர் கேனால் ஃபைனலாக எங்கே போய் முடிவடையுதுன்னா டிம்பானிக் மெம்பரேனில் போய் முடிவடையுது. அதுக்கு 2 பேர் இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா டிம்பானம் அல்லது இயர் ட்ரம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இயர் கேனால்ஸில் நிறைய கிளான்ஸ் காணப்படுது. அந்த கிளான்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா செருமினஸ் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த செருமினஸ் கிளான்ஸ் அப்படிங்கிறது எந்த கிளான்ஸோடைய மாடிவியேஷன்னா சிபேசிஸ் கிளான்ஸோடைய மாடிவியேஷன் தான் இந்த செருமினஸ் கிளான்ஸ். இந்த சிபேசிஸ் கிளான்ஸ் அப்படின்னு என்னது, நம்ம ஸ்கின்னில் ஆயிலை செக்ரீட் பண்ணக்கூடிய கிளான்ஸுக்கு பேர் தான் சிபேசிஸ் கிளான்ஸ். அதுலேருந்து சீபம் செக்ரீட் ஆகுது, அதாவது ஆயிலை செக்ரீட் பண்ணுது, நம்ம ஸ்கின்னுக்கு மாய்ச்சரை கொடுக்கக்கூடியது. அந்த கிளான்ஸோடைய மாடிவியேஷன் தான் நம்ம இயர் கேனலில் காணப்படக்கூடிய இந்த செருமினஸ் கிளான்ஸ். இந்த செருமினஸ் கிளான்ஸோடைய செக்ரீஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வேக்ஸை செக்ரீட் பண்ணுது, மெழுகை செக்ரீட் பண்ணுது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா செருமன். நம்மளுடைய இயர் கேனால்ஸில் இருக்கக்கூடிய இந்த வேக்ஸ் மற்றும் ஹேர்ஸ் என்ன வேலை செய்யுதுன்னா ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஏதாவது சின்ன சின்ன இன்செக்ட் நம்ம காதுக்குள்ளே போகாமல் தடுக்கக்கூடிய வேலையை செய்யுது. இந்த கேனாலை பொறுத்த வரைக்கும் ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேனால் ஆனது. அதுக்கு மேலே ஒரு தின் லேயர் ஸ்கின் மூடப்பட்டிருக்கு. உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் மெம்பரேன் காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காதோடைய நடுப்பகுதி, மிடில் இயர். இதில் 2 முக்கியமான பகுதிகள் இருக்குது. அது என்னென்னா டிம்பானிக் கேவிட்டி மற்றும் இயர் அசிகல்ஸ். இந்த டிம்பானிக் கேவிட்டியை பொறுத்த வரைக்கும் காற்று நிரம்பிய ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன வேலை செய்யுதுன்னா எக்ஸ்டர்னல் இயரையும் இன்டர்னல் இயரையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டரி டியூப், அதாவது யூஸ்டேஷன் கேனால்னு சொல்லக்கூடியது மிடில் இயரை ஃபேர்னிக்ஸ் கூட கனெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுனால என்ன பயன்னா இயர் ட்ரம்முடைய வெளி மற்றும் உள்பகுதியில் ஈக்குவல் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயர் அசிகல்ஸ். இந்த இயர் அசிகல்ஸ் அப்படின்னு என்னது, 3 சிறிய போன்ஸோடைய பெயர் தான் இயர் அசிகல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த போனுடைய தனித்தனி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலஸ், இன்கஸ், ஸ்டாப்பஸ் அப்படிங்கிறது தான் இந்த இயர் அசிகல்ஸோடைய 3 பெயர். இந்த மேலஸ் அப்படிங்கக்கூடிய போன், இந்த சிறிய போன் எதனுடன் அட்டாச் ஆகிருக்குன்னா டிம்பானத்து கூட அட்டாச் ஆகிருக்கு, அதாவது இயர் ட்ரம் கூட அட்டாச் பண்ணியிருக்கு. இந்த மேலஸை அடுத்து இருக்கக்கூடிய போனுக்கு பேர் தான் இன்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த மேலஸில் அட்டாச் பண்ணியிருக்கு. கடைசியாக இருக்கக்கூடிய போனுக்கு பேர் தான் ஸ்டாப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய போன்லேயே மிக சிறிய போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது இந்த ஸ்டாப்பஸ் தான். இந்த ஸ்டாப்பஸ் அப்படிங்கக்கூடிய போன் எங்கே அட்டாச் ஆகிருக்குன்னா இன்னர் இயரில் காணப்படக்கூடிய ஓவல் விண்டோ மெம்பரேனுடன் அட்டாச் ஆகிருக்கு. அந்த ஓவல் விண்டோவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னா ஃபேன்ஸ்ட்ரா ஓவலிஸ். அடுத்து நாம் பார்க்க போகிறது இன்னர் இயர். இந்த பகுதியில் 2 விதமான லேபரின்த் இருக்குது. ஒன்று போனி லேபரின்த், இன்னொன்று மெம்பரேனஸ் லேபரின்த். இந்த போனி லேபரின்த்தை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் எல்லாமே எதனால் நிரப்பப்பட்டிருக்குன்னா பெரிலிம்ப்னால் நிரப்பப்பட்டிருக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த மெம்பரேனஸ் லேபரின்த்தில் என்ன இருக்குன்னா 2 பகுதி காணப்படுது. அது என்னன்னா கோக்லே மற்றும் வெஸ்டிபுலார் அப்பரேட்டஸ் காணப்படுது. இந்த கோக்லே அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கன் ஆஃப் இயரிங் சொல்லுவாங்க. அதுவே இந்த வெஸ்டிபுலார் அப்பரேட்டஸை என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கன் ஆஃப் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க.
முதல்ல இப்போ இந்த ஆர்கன் ஆஃப் ஹியரிங் சொல்லக்கூடிய கோக்லியாவை பற்றி பார்க்கலாம். இது ஒரு காயில்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது. இதில் 3 கேனால்ஸ் வந்து காணப்படுது. அப்பர் ஸ்கேலா வெஸ்டிபுலா, மிடில் ஸ்கேலா மீடியா, லோவர் ஸ்கேலா டிம்பானி அப்படிங்கக்கூடிய 3 பகுதிகள் வந்து காணப்படுது. இந்த 3 பகுதியில் 2 பகுதியில் மட்டும் பெரிலிம்ப் வந்து ஃபில் பண்ணி காணப்படுது, அதாவது நிரம்பி காணப்படுது. அது என்னென்னா ஸ்கேலா வெஸ்டிபுலா, ஸ்கேலா டிம்பானி. இந்த 2 பகுதியிலும் பெரிலிம்ப் வந்து நிரம்பி காணப்படுது, அதாவது ஃபில்டு வித் பெரிலிம்ப். சரி, இந்த அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது ஸ்கேலா மீடியாவில் என்ன இருக்குன்னா எண்டோலிம்ப் வந்து ஃபில் பண்ணி காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்கேலா வெஸ்டிபுலா மற்றும் ஸ்கேலா மீடியாவை பிரிக்கக்கூடிய மெம்பரேனா என்ன இங்கே இருக்குது அப்படின்னா ரெசினஸ் மெம்பரேன் வந்து காணப்படுது. அதே மாதிரி ஸ்கேலா மீடியா மற்றும் ஸ்கேலா டிம்பானியை பிரிக்கக்கூடிய பகுதியாக என்ன மெம்பரேன் இருக்குன்னா பேசிலார் மெம்பரேன் வந்து இருக்குது. பேசிலார் மெம்பரேனுக்கு மேலே மற்றும் ஸ்கேலா மீடியாவை நோக்கி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிசெப்டார் ஆர்கன் வந்து காணப்படுது. அதனுடைய பெயர் என்னன்னா ஆர்கன் ஆஃப் கார்டி. இந்த ஆர்கன் ஆஃப் கார்டியில் என்ன இருக்குன்னா வரிசையாக சென்சரி ஹேர் செல்ஸ் வந்து இருக்குது. இந்த சென்சரி ஏர் செல்லுடைய பெயர் என்னன்னா ஸ்டீரியோசிலியா. இந்த சென்சரி ஏர் செல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா மேல் நோக்கி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கும். அதனுடைய அடிப்பகுதி எந்த மெம்பரேன் கூட அட்டாச் பண்ணியிருக்குன்னா டெக்டோரியல் மெம்பரேன் கூட அட்டாச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்கன் ஆஃப் ஈக்லிபிரியம்னு சொல்லக்கூடிய வெஸ்டிபுலார் அப்பரேட்டஸை பற்றி பார்க்கலாம். இதில் 3 செமி சர்க்குலர் கேனால்ஸ் இருக்குது மற்றும் ஆட்டோலித் ஆர்கன் வந்து காணப்படுது. இந்த 3 செமி சர்க்குலர் கேனால்ஸில் 2 மட்டும் எப்படி இருக்குன்னா வெர்டிகலாக இருக்குது, ஒன்று எப்படி இருக்குன்னா ஹாரிசன்டலாக இருக்குது. இந்த ஒவ்வொரு கேனால்ஸுடைய முடிவில் எண்டில் வீங்கி போன மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா ஆம்புலா. இந்த வீங்கி போன மாதிரி காணப்படக்கூடிய அந்த பகுதிக்கு உள்ள கட்டி மாதிரி காணப்படும். அதனுடைய பெயர் என்னென்னா கிறிஸ்டா ஆம்புலரிஸ். இந்த கிறிஸ்டாவில் காணப்படக்கூடிய செல்ஸில் லாங் சிலியா வந்து காணப்படும். அந்த லாங் சிலியா எல்லாமே ஒன்றா சேர்ந்து பண்டில் மாதிரி காணப்படுது. அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. அந்த பெயர் என்னென்னா கியூபுலா. அடுத்து நாம் பார்க்க போகிறது மெக்கானிசம் ஆஃப் இயரிங். முதல்ல நம்ம இயருடைய வெளிப்பகுதி, அதாவது பின்னா அப்படிங்கக்கூடிய பகுதி என்ன வேலை செய்யுதுன்னா சவுண்டு வேவ்ஸை கலெக்ட் பண்ணி இயர் கேனாலுக்குள்ளே அனுப்பக்கூடிய வேலையை செய்யுது. அதன் பிறகு இந்த சவுண்டு வேவ் டிம்பானிக் மெம்பரேனை போய் ரீச் ஆகும். இதனை தொடர்ந்து அந்த டிம்பானிக் மெம்பரேன் வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேஷன் எங்கே பாஸ் ஆகுதுன்னா இயர் அசிகல்ஸுக்கு பாஸ் ஆகுது. இதனை தொடர்ந்து இந்த இயர் அசிகல்ஸ்லேருந்து வைப்ரேஷன் ஓவல் விண்டோவுக்கு பாஸ் ஆகும். இந்த ஓவல் விண்டோவிலிருந்து வைப்ரேஷன் எங்கே போகுதுன்னா வெஸ்டிபுலார் கேனால்ஸுக்கு போகுது. அப்படி போன பிறகு அந்த வெஸ்டிபுலார் கேனால்ஸில் இருக்கக்கூடிய பெரிலிம்பை வைப்ரேட் பண்ணுது. இந்த வைப்ரேஷன் இதை தொடர்ந்து வேறு எந்த பகுதிக்கெல்லாம் போகுதுன்னா வெஸ்டிபுலார் கேனால், ஸ்கேலா டிம்பானி, பேசிலார் மெம்பரேன் பகுதியில் எல்லாத்தையுமே இந்த வைப்ரேஷன் கடந்து போய் எங்கே சேருதுன்னா டெக்டோரியல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய சென்சரி ஏர் செல்ஸில் போய் ரீச் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சென்சரி ஏர் செல்லுடைய எண்டில் ஆடிட்டரி நர்வ்ஸ் இருக்குது. இந்த ஆடிட்டரி நர்வ்ஸ் தான் இந்த சென்சரி ஏர் செல்லிருந்து இம்பல்சஸை பிரெயினில் காணப்படக்கூடிய ஆடிட்டரி சென்டருக்கு எடுத்துகிட்டு போகுது. இதனை தொடர்ந்து தான் நமக்கு என்ன சவுண்டு வந்து நமக்கு கேட்குது, அந்த சவுண்டு வந்து நம்மளால் உணர முடியும். இந்த டிம்பானிக் மெம்பரேன் 17லிருந்து 20 மடங்கு ஓவல் விண்டோவை காட்டிலும் பெரிதாக காணப்படும். ஆனாலும் இந்த டிம்பானிக் மெம்பரேனிலிருந்து ப்ரெஷர் ஓவல் விண்டோவுக்கு போகும் பொழுது 20 மடங்கு அதிகமாக போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃபெக்ட்ஸ் ஆஃப் இயர், அதாவது டெஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காது கேட்காம போகிறது தான் டெஃப்னஸ். காது கேட்காம போகிறதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கண்டக்டிவ் டெஃப்னஸ், இன்னொன்று சென்சரி நியூரல் டெஃப்னஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா கண்டக்டிவ் டெஃப்னஸ். நம்மளுடைய இயர் கேனாலில் செக்ரீட் ஆகக்கூடிய வேக்ஸ் ஒருவேளை அடைச்சிடுச்சுன்னா அந்த இயர் கேனாலை சவுண்டு வேவ் பின்னாவை தாண்டி இயர் கேனால் வழியாக உள்ளே போகாது, இயர் ட்ரம்குள்ளே போகாது. அப்படி போகலை அப்படின்னா காது கேட்காது.
அது ஒரு காரணம். ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா, இயர்ட்ரம் வெடிச்சிடுச்சுன்னா, ரப்சர் ஆகிடுச்சுன்னா, உடஞ்சிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா சவுண்டு வேவ் என்ன தான் போனாலும் அங்கே சவுண்டை வந்து உணர முடியாது. அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. மூணாவதாக நம்மளுடைய நடுக்காது மிடில் இயரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே நிறையா ஃப்ளூயிட் வந்து சேர்ந்துடும், திரவம் வந்து சேர்ந்துடும். அப்படி திரவம் நிறையா நம்மளுடைய மிடில் இயரில் தேங்கி நிற்கிது, சேர்ந்துடுச்சுன்னா சவுண்டு வேவ் வந்து அந்த திரவத்தை தாண்டி போகாது. அதனாலையும் நமக்கு வந்து டெஃப்னஸ் வந்து ஏற்படும். நாலாவதாக இந்த இயர் அசிக்கல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மேலஸ், இன்கஸ், ஸ்டாப்பஸ், இந்த 3 போனில் ஏதோ ஒரு போனு சரியாக அசோசியேட் ஆகலை, டச் ஆகலை, சவுண்டு வேவ் வந்து அதை தாண்டி போகாது. அதனாலையும் கூட நமக்கு வந்து டெஃப்னஸ் வந்து ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்சரி நியூரல் டெஃப்னஸ். இந்த ஆர்கன் ஆஃப் கார்டி அல்லது ஆடிட்டரி நர்வ்ஸ் அல்லது அசெண்டிங் ஆடிட்டரி பாத்வேஸ் அல்லது ஆடிட்டரி கார்டெக்ஸில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதனாலையும் டெஃப்னஸ் ஏற்படும். அது எந்த வகையில் பிரிச்சிருக்காங்கன்னா சென்சரி நியூரல் டெஃப்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்கன் ஆஃப் ஈக்லிபிரியம். இந்த ஆர்கன் ஆஃப் ஈக்லிபிரியம் அதாவது வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ் காதில் எந்த பகுதியில் காணப்படுதுன்னா இன்னர் இயரில் தான் காணப்படுது. ஈக்லிபிரியம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் பேலன்சிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது எதனுடைய பார்ட் அப்படின்னா சென்ஸுடைய ஒரு பார்ட்டு தான் பேலன்ஸ். அது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோப்ரியோசெப்ஷன். அப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா ஆர்கன் ஆஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொன்னாவே அது வந்து வெஸ்டிபுலார் சிஸ்டம் தான். இது காதில் எந்த பகுதியில் காணப்படுதுன்னா இன்னர் இயரில் காணப்படுது. எதுக்கு அடுத்து இருக்குது அப்படின்னா கோக்லே அப்படிங்கக்கூடிய பகுதிக்கு அடுத்த பகுதி தான் இந்த வெஸ்டிபுலார் சிஸ்டம். இங்கே இருக்கக்கூடிய சாக்ஸ் அதாவது பை போன்ற அமைப்பு மற்றும் டியூபிள்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா எண்டோலிம்ப் வந்து காணப்படுது. அது மட்டும் கிடையாது, அதை சுற்றியும் என்ன காணப்படுதுன்னா பெரிலிம்ப் வந்து காணப்படுது. இந்த 2 ஃப்ளூயிட்ஸும் அதாவது பெரிலிம்ப் மற்றும் எண்டோலிம்ப் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னா மெக்கானிக்கல் ஃபோர்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். இது எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னா நம்மளுடைய பாடியில் ஏற்படக்கூடிய மாற்றம். உதாரணத்துக்கு நம்மளுடைய பாடியோடைய பொசிஷன் மாறுது, ஆக்சலரேஷன் மூமெண்ட் வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பெரிலிம்ப் மற்றும் எண்டோலிம்ப் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த யுட்ரிகல் மற்றும் சாக்யூல் அப்படிங்கக்கூடிய ரெண்டுமே என்ன அப்படின்னா மெம்பரேனால் ஆன ஒரு பை அப்படின்னு சொல்கிறாங்க, பை போன்ற பகுதின்னு சொல்கிறாங்க. இது எங்கே காணப்படுதுன்னா கோக்லே அப்படிங்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்திலேயே காணப்படுது. இந்த பையுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த சாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஈக்லிபிரியம் ரிசெப்டார் பகுதி வந்து காணப்படுது, ரீஜன் வந்து காணப்படுது. அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் என்னென்னா மேக்குலா. இந்த மேக்குலாவுடைய வேலை என்னென்னா நம்மளுடைய ஹெட் லீனியர் மூமெண்ட் நடக்கிறத டிடெக்ட் பண்ணுறது தான் இந்த மேக்குலாவுடைய வேலை. மேக்குலே அப்படிங்கக்கூடிய பகுதிக்குள்ளே என்ன காணப்படுதுன்னா ஹேர் செல்ஸ் வந்து காணப்படுது. அந்த ஹேர் செல்ஸ் என்னவா செயல்படுதுன்னா மெக்கனோ ரிசெப்டாராக செயல்படுது. இந்த ஹேர் செல்ஸ் எல்லாமே எதனுடன் இணைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு மெம்பரேனால் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த மெம்பரேனுக்கு பேர் என்னென்னா ஜெலாட்டினஸ் ஆட்டோலித்திக் மெம்பரேன். அதில் சின்ன சின்ன கல்காரியஸ் பார்ட்டிகிள்ஸ் வந்து காணப்படுது. அதுக்கு குறிப்பாக என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஆட்டோலித்துன்னு சொல்லுவாங்க. இந்த மெம்பரேன் வந்து என்னவா செயல்படுதுன்னா இந்த ஹேர் செல்ஸுக்கு மேலே ஒரு வெயிட்டை வந்து ஆட் பண்ணுறது காரணமாக இருக்குது. அப்படி வெயிட் வந்து ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஹேர் செல்ஸ் வந்து மூவ் பண்ணாமல் அப்படியே தடைபடுறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த கல்காரியஸ் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லக்கூடிய ஆட்டோலித் எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னா நம்ம பாடியுடைய ஈக்லிபிரியம் பேலன்சிங்க்கு ரெஸ்பான்ஸாக இருக்குது மற்றும் போச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. நம்மளுடைய இன்னர் இயரில் காணப்படக்கூடிய வெஸ்டிபிள் அப்படிங்கக்கூடிய பகுதிக்கு போஸ்டீரியர்லேயும் லேட்ரல்லையும் ஒரு கேனால்ஸ் இருக்குது. அந்த கேனால்ஸுக்கு பேர் என்னென்னா செமி சர்க்குலார் கேனால்ஸ். அவைகள் எல்லாமே எப்படி காணப்படுதுன்னா ஆன்டீரியர், போஸ்டீரியர் மற்றும்
லேட்ரல் கேனால்ஸ். இது எல்லாமே ஒரு ரைட் ஆங்கிள்ஸில் அமைந்திருக்கு. ஒவ்வொரு செமி சர்க்கிள் கேனால்ஸுடைய எண்டில், அதாவது கீழ்ப்பகுதி எப்படி காணப்படுதுன்னா வீங்கி போன மாதிரி காணப்படுது, ஸ்வெல்லனாக காணப்படுது. அந்த ஸ்வெல்லன் ஏரியாவுக்கு பேர் என்னென்னா ஆம்புலா. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆம்புலா அப்படிங்கக்கூடிய பகுதிக்குள்ளவும் என்ன காணப்படுதுன்னா சென்சரி ஏரியா வந்து காணப்படுது. அந்த சென்சரி ஏரியாவுக்கு பேர் என்னென்னா கிரிஸ்டா ஆம்புலரிஸ். இந்த கேனால்ஸுடைய முக்கியமான வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ஹெட்டோடைய ரொட்டேஷனல் மூமெண்ட்டை கண்டறியது தான் இதனுடைய வேலை. டிடெக்ட் பண்ணுறது தான் இந்த கேனால்ஸுடைய வேலை. தேங்க்யூ.